ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்குறதுக்கு டோக்கன் வந்து விநியோகம் செய்ய சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த டோக்கன் எப்போலேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தமிழக அரசு 2/1/2024 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபா வழங்குறத பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பில் சொல்லலை. இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கனாக்கா 5/1/2024 முதலமைச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பரிசு தொகுப்பு வந்து வழங்குறதுக்கு உண்டான டோக்கனை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை முதல் விநியோகிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 7/1/2024 முதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ரேஷன் கடையில் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரை நாளை முதல் ரேஷன் கடைகளில் டோக்கன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்க்கரை அட்டை பொருள அட்டைதாரர்கள் தவிர மற்ற அட்டைதாரர்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோருக்கு 1000 ரூபாய் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழங்கப்படுற டோக்கனில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தேதி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய பரிசு தொகுப்பு வந்து அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கான டோக்கன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடையின் பெயர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. குடும்ப அட்டைதாரர் பெயர் இருக்கும், குடும்ப அட்டை எண் மற்றும் கிராமம் அல்லது தெரு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வழங்கக்கூடிய டோக்கன் எண் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் கீழே வந்து நாள் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எந்த கிழமையில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லி டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டோக்கனை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த தேதியில் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த தேதியில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.